பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அது மட்டுமல்ல, ஜெயத்தை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தான் இருதயத்தில் வைத்து கொண்டாள். ஆமென். வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக நம்முடைய 12 வயதில் எவ்விதமாக அந்த எருசலேமில் 3 நாட்கள் ஆலயத்தில் தங்கி கொண்டு வேத பண்டிதர்களோட பேசி கொண்டிருந்த உரையாடி கொண்டிருந்தார் வாசிக்கிறோம். அப்போது திரும்பி தேடி வரும்போது தான் யோசேப்பும் மரியாளும் ஆண்டவராகிய இயேசுவை கண்டுபிடிச்சு திரும்பி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு கவர்ந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆமென். வாஸ் சப்ஜெக்ட் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். ஆம் தேவச்சனமே, நம்மளும் கீழ்ப்படி, நம்ம பெற்றோர் கீழ்ப்படினோம். ஒரு வேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனம் இந்த காலை வேலையில் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் 40 வயதாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம், 20 வயதாக இருக்கலாம், 10 வயதாக இருக்கலாம், இல்லை 60 வயது உடையவர்களாக இருக்கலாம் நீங்கள். ஆனால் நம்ம பெற்றோர்கள் நம்ம கீழ்ப்படினோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை இல்லையா, யாத்திராக்கள் சொல்லப்பட்டிருக்கு. விதமாக கர்த்தர் மோசலே கொடுத்த கட்டளை தம்முடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். கனம் பண்ணாதவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சாபத்தை சுதந்திரம் கொள்வார்கள். விதமாக இல்லாதபடி நம்ம எந்த வயதுல இருக்கலாம், தாயை தகப்பனும் நம்ம மதிக்கணும், கீழ்ப்படணும். விதமாக ஆண்டவராக இயேசு தம்முடைய ஊழியத்தை தொடக்கும் வரை 30 வயது வரைக்கும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிருந்தால் எங்குமே சொல்லப்பட்டிருக்க அவர் கீழ்ப்படியாமல் போல எதிர்த்து பேசல. இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம். கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மரியாதை கொடுக்கறதில்ல, அவதூறமாக பேசுவது, அவமானப்படுத்தி பேசுவது. அவ்விதமாக இல்லை. கிறிஸ்தவர்களாக நாம், தேவஜனமாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் கனப்படுத்தணும். அநேக நேரங்கள் நம்ம என்ன கற்றுட்ருக்கோன்னா, அந்த மதிப்பு கொடுக்கறது நம்மளுக்கு வேதத்தை கற்றுக்கிட்டோம்னா நம்ம மதிக்காமல் அநேகரை மிதிக்கிறோம். இல்லை தேவஜனம் நம்ம பெற்றோர்களை மதிக்கணும். அதை தான் நம்மளுக்கு வசனம் சொல்ற விதமாக ஆண்டவர் இயேசு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதே போல் நம்ம பெற்றோர்கள் நம்ம கனப்படுத்தணும். ஒரு வேளை விதமாக நம்ம கனவீனம் பண்ணி கொண்டு இருந்தோம்னா இந்த கால வேலை கர்த்தரோடு பேசுகிறார். ஒரு வேளை இத்தனை நாட்களாக தாயும் தகப்பனும் கனவீனம் பண்ணியிருந்தோம், இல்லை அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்காம இருந்தோம், அவதூறாக பேசி கொண்டிருந்தோம், நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு வேளை தேவஜனமே நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீ கால வேலை ஒப்புருவாய் கர்த்தர்கிட்ட பேசி தாயும் தகப்பு நம்ம கனப்படணும். வசனம் சொல்கிறது, எவ்விதமாக நம்ம தாயும் தகப்பனும் கனப்படுத்தணும், நம்மளோட ஆயுள் நாட்கள் நீடிக்கப்படும். நம்ம எந்த வயதுடையவர்களாக இருக்கலாம், அதை சொன்ன இல்லைங்களா, ஒரு வேளை நீங்கள் 10 வயதுடையவர்களாக இருக்கலாம், இல்லை 60 வயது உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம எப்போது நம்மளுக்கு தகப்பன் தாய் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸை நம்ம கனம் பண்ணுறோமோ கர்த்தர் நம்ம கனப்படுத்துவோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஆயுள் நாட்கள் நீடிக்கப்படும். அதே அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். 52ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலையும் வளர்த்திலையும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலையும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்ம இது விதமாக விருத்தி அடையணும்னா நிச்சயமா நம்மளுக்கு தேவனோட தயவு வேணும், நம்மளோட பெற்றோரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நிச்சயமா. கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேலைப்பா என்னோட பேசின வார்த்தை நன்றி தகப்பனே. எவ்விதமாக ராஜா அப்பா உங்களுடைய பெற்றோர்களாகிய அப்பா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அப்பா இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அப்பா நீர் அப்பா கீழ்ப்படிந்தீரோ, அதே போல அந்த கீழ்ப்படிந்த தன்மைகள் தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. லார்ட், we pray that Lord அப்பா எங்களோட தாயும் தகப்பனும் கனம் பண்ணும்போது ராஜா அப்பா எங்களோட ஆயுள் நாட்கள் அப்பா நீடிக்கப்படும் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. அப்பா ஒரு வேலை ராஜா அப்பா எங்கேயாவது எங்கள் தாய் தகப்பனும் நாங்கள் கனவீனமாக நடத்திருந்தோம், அவதூறா பேசியிருந்தோம், அவமானப்படுத்திருந்தோம், ஒரு விஷயப்பா நாங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்ட ராஜா ஒப்புரவாகிறோம் ராஜா. இனி அப்படி இல்லப்பா எங்கள் தாயை தகப்ப நான் கனம் பண்ணும்படியாக தேங்க்யூ ஃபாதர். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பை நான் கொடுக்கும்படியாக அதன் நிமித்தமா நாங்கள் அப்பா நீடித்த நாட்களாக ராஜா வாழும்படியாக என் குடும்பங்கள் அப்பா ஆசீர்வாதமா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.